கனிமொழி அக்கா என்னங்கக்கா வாய்ஸ் எல்லாம் சரியாயிருச்சா? கேமரா தூக்கிட்டு பத்திரிகையாளர்கள் ஓடி வந்தாங்க, அப்படியே கிச்சா 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 நீங்க கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு சந்துக்குள்ள வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டீங்க. தூத்துக்குடி மக்கள் வேற அங்க வந்து உங்களை விரட்டிட்டு இருக்காங்க, அது வேற டெண்டர் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சந்துல நின்று அத்தனை கேமரா முன்னாடி வந்து பேட்டி கொடுத்தீங்களே, அந்த பேட்டியில என்ன சொல்றீங்க? இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரல. போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னும் முழுமையாக ரிப்போர்ட் வரல. அதனால அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 3 நாள் ஆச்சுக்கா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரலங்கிறீங்க. கடைசியில் என்ன ஆகி போகுது? ஒன்றும் ஆகலையே. நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் 41 பேர் கரூர்ல இறந்தாங்களே, ஒரு நாள் நைட்டில் வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் 41 பேருக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்ச நீங்க உங்க ஆட்சியில இப்போ வந்து அந்த குழந்தை இறந்து 3 நாள் ஆச்சு, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுக்க முடியல. அதை கொடுத்து அதை கண்டுபிடிச்சு அந்த யாரு என்னங்கிறது இன்னமும் அந்த விஷயம் தெரியல. என்னங்கக்கா இது எது 41 பேர் கொலை பண்ணிட்டாரு விஜய் சொல்லிட்டே இருக்கீங்களே, எல்லாமே அவரா கொலை பண்ணாரு? விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல, செந்தில் பாலாஜி இருக்காருல்ல, அவர் போவார்ல வருவார்ல, கேட்பாங்களே, என்னைக்குமே நீதி ஜெயிக்கும்க்கா. ஆனா என்ன ஆகிட்டீங்க? அப்பாப்பா முடியல.